வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. மகா பெரியவா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மகா பெரியவா அப்படின்னு சொல்லும் போதே என்ன சொல்லுவோம்? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 101 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கு கலியுக தெய்வமாய், கண்கண்ட தெய்வமாய் இந்த மகா பெரியவாளை பத்தி கொஞ்சம் நினைவு கூறலாம்னு சொல்லிட்டுதான் இந்த பதிவுல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கலியுக தெய்வம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, என்ன நம்ம மனசுல நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே அவரே செய்து கொடுத்துருவாரு பாருங்க. நம்ம சிவபெருமானுக்கு எப்படி அடியாரா இருக்கமோ அதே தாங்க மகா பெரியவாட்டையும். மகா பெரியவால 2 முறை நேரில காந்தி மடத்துல பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கேன். சிறு வயசுல என்னுடைய தகப்பனாரோட போகும்போது அங்க பார்த்து வணங்கி வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மகா பெரியவா அப்படின்னு சொல்லும் போதே உடம்பெல்லாம் ஒரு உணர்ச்சி மயமாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்ன நினைக்கிறோமோ, எங்க இருந்து என்ன நினைத்தாலும் சரி, எல்லாமே அவரே நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்ம போய் நின்னோம்னாலே, நீ நினைச்சுட்டு இருந்தியே நடந்துருதா அப்படின்னு கேட்பாரு. எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்ம கூடவே இருந்து வாழ்ந்திருக்கு. அதத்தான், அந்த தெய்வத்தை பத்தி தான் நம்ம இப்ப இதுல கொஞ்சம் நினைவு கூற போறோம். அவரை பற்றி சொல்வதற்கு இந்த அடியேனுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஒரு தொண்டர், ஒரு பக்தர்ங்கிற முறையில தான் இத நானு இங்க சிலாகித்து சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கிறவளா இருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அத்துணை பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சி மடத்து அதிபதியா இருந்த நம்மளுடைய மகா பெரியவா அவரை பத்தி நாம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னால ஓம் நம சிவாய அப்படின்னு சிவ ரூபத்துல இருந்த மகா பெரியவாளை நினைச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் மகா பெரியவா. ஆனா அந்த பெயரை விட மகா பெரியவா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் எல்லோருக்குமே தெரியும் பாருங்க. மகா பெரியவால தரிசிக்காத தலைவர்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய நாட்டின் ஜனாதிபதியிலிருந்து, பிரதமர்களிலிருந்து, நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வரைக்கும் அத்துணை பேரும் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கா. நாட்டிற்கு ஏதாவது குழப்ப நிலை வரும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா கூட மகா பெரியவா நிறைய ஐடியாக்களை கொடுத்திருக்காங்க, அதாவது யோசனைகளை கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட மகா பெரியவா பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னவெல்லாம் செய்திருப்பாரு. அதை யோசிச்சு பார்க்கும் போதே நமக்கு சிவனையே நேரில பார்த்த மாதிரி இருக்கும். உண்மையே அதுதான். சிவனாக அவரை பார்த்தா சிவனாக இருப்பார், விஷ்ணுவாக பார்த்தா விஷ்ணுவாக இருப்பார். காஞ்சி காமாட்சியா பார்த்தோம்னா காஞ்சி காமாட்சி அம்பிகையே நேர்ல இருக்க மாதிரி இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வாம்சம் கொண்டவர் தான் மகா பெரியவா. அவர் இந்திய நாடு முழுக்க கால்நடையாகவே, அதாவது நடைபயணமாகவே யாத்திரை மேற்கொண்டார் பாருங்க. அவருடைய வயசுக்கு அவரு அத்துணை ஊரையும் அத்துணை நகரங்களையும் இந்தியா முழுக்க அவருடைய காலடி படாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு அவரு யாத்திரை மேற்கொண்டிருக்கார். எல்லா ஸ்தலங்களுக்கும் போயிருக்கார், எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கார். அது சின்ன ஊரு, அங்க ஒண்ணுமே வசதி இல்லை அப்படின்னா கூட இல்ல, அந்த இடத்துலதான் நம்ம தங்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ சிற்றூர்கள் எல்லாம் அவர் தங்கி இருந்து ஆசீர்வாதம் வழங்கியிருக்கார் பக்தர்களுக்கு. அப்படிப்பட்ட மகா பெரியவா ஒரு சமயம்
கர்நாடகா மாநிலத்துல யாத்திரை மேற்கொண்டிருந்தார். அப்ப தீபாவளி சமயம், அதாவது 1978ல தீபாவளி சமயம். அப்ப ஹம்பி, ஆனே ஹம்பி அப்படிங்கிற அந்த 2 இடங்களிலும், ஆனே குத்தி அப்படிங்கிற இடத்திலும் இவரு பூஜை பண்ணிட்டு அவரு யாத்திரை மேற்கொண்டிருந்தார். அப்ப அவருக்கு ஒரு யோசனை வந்தது. என்னன்னா, தீபாவளி அன்னைக்கு அந்த 1978 தீபாவளி அன்னைக்கு அன்னபூரணிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி எப்பவுமே பண்றதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அத இந்த வருஷம் இங்க இங்க இருக்கிற இந்த மடத்துல, நம்ம அன்னபூரணி மடத்துல வச்சே நம்ம பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. அதற்கு கூட இருக்க பக்தர்கள் மறுக்கவா போறாங்க? ஓகே, அப்படியே பண்ணிடலாம் சுவாமி அப்படின்னு சொல்லும்போது, அவரு அந்த மகா பெரியவா அந்த பொறுப்ப திருவாரூர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்கட்ராம ஐயர் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். வெங்கட்ராம ஐயர் அப்படிங்கிறவரு அந்த மடத்திலேயே சுவாமிகளுக்கு பணிகள் செய்யக்கூடிய ஒரு தொண்டர் அவர். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவரிடம் தான் ஒப்படைப்பாங்க. அவர் அந்த அளவு சிறப்பா செய்து கொடுப்பவர். அப்படி இந்த அன்னபூரணிக்கான தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்களை வெங்கட்ராம ஐயர் கிட்ட அவங்க கொடுத்திருக்காங்க. அதற்கப்புறம் நம்ம மகா பெரியவா மற்ற மற்ற இடங்களுக்கு யாத்திரை சென்று விட்டார். அந்த தீபாவளி சமயம் அவர் திரும்பவும் அங்க வரார். அந்த ஆனைக்குத்தி, ஹம்பி பகுதிகளுக்கு அவர் வந்து அந்த அன்னபூரணி மடத்துல அன்னபூரணிக்கு வந்து வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்க. வந்துட்டு வெங்கட்ராம ஐயர் எங்க அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடியே அங்க இருக்க பக்தாலாம் தொண்டர் எல்லாம் சொன்னா, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, உயிருக்கு ஊசலாடின்னு இருக்கார். ஆனா எனக்கு பெரியவா வந்து மகா பெரியவா வந்து சந்நியாசம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வேண்டிகிட்டே இருக்கார். மகா பெரியவா சரியான சமயத்துல நீங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நினைச்சு பாருங்க, மகா பெரியவாளுக்கு தெரியாதா சரியான சமயத்துல அவரு வந்திருக்கேன்னு பக்தர்களே சொல்றாங்கன்னா அவருக்கு தெரியாமலா அந்த இடத்துக்கு வந்தார். உடனே அப்படியா சரின்னு சொல்லிட்டு நேரடியா வெங்கட்ராம ஐயரை போய் பார்த்தார். பார்த்துட்டு, என்னப்பா வெங்கட்ராமா, நீ சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டியாமே? ஆமாம் சுவாமி, உங்க கைகளாலேயே நான் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார். அது உனக்கு விருப்பம் தானே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு விருப்பம்தான், எனக்கு சன்னியாச பட்டம் வாங்கி கொடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி உடம்பு முடியாத அந்த நிலையிலும் அவரு சொல்றாரு. உடனே அவருடைய ஆசையை நிறைவேற்றணும்னு மகா பெரியவா ஏகாம்பரம் அப்படிங்கிற ஒரு தொண்டரை கூப்பிட்டு என்ன பண்ணணுமோ, சந்நியாசம் கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணு, வெங்கட்ராம ஐயருக்கு சந்நியாசம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார். உடனே அதே போலவே அவருக்கு சந்நியாசம் போகணும்னா என்ன பண்ணணும்? தலையெல்லாம் மழிக்கணும், அதுக்கப்புறம் காவி கொடுக்கணும், அதுக்கப்புறம் கையில தண்டம் கொடுப்பா, இத்தனையும் பண்ணணும் இல்லையா? அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யி அப்படின்னு சொல்லி அந்த ஏகாம்பரம்ங்கிற தொண்டர்கிட்ட உத்தரவிட்டார். உடனே அவ்வளவு உடல்நிலை முடியாத படுத்து இருந்த வெங்கட்ராம ஐயர் சந்நியாசம் பெறத்துக்கு மகா பெரியவா ஆசீர்வாதம் பண்ணின உடனேயே அவர் எப்பன்னு சொன்ன உடனேயே அவர் துங்கபத்ரா நதி ஓடின்னு இருக்கு. அந்த துங்கபத்ரா நதியில போய் ஏகாம்பரத்தோட உதவியோட போய் அங்க நீராடிட்டு முதல்லயே தலைய மழிச்சிருந்தாச்சு, அதாவது மொட்டை அடிச்சுட்டு அந்த துங்கபத்ரா நதியில நீராடிட்டு காவி உடுத்திண்டு வந்தாச்சு. வந்த உடனே அங்க பண்டிட் ஒருவரை அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. துறவரம் பண்றதுக்கான அந்த சந்நியாசம் வாங்கறதுக்கான சில சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லையா? அதற்காக ஒரு பண்டிட்ட அங்க ரெடியா இருந்தாரு. உடனே அந்த இடத்துல வந்த உடனே அவர் கையில தேவையான அத்தனை சம்பிரதாயங்களையும் முடிச்சிட்டு அவர் கையில தண்டத்தை எடுத்து கொடுத்தார் மகா பெரியவா. என்னே ஒரு புண்ணியம் பாருங்களேன், இந்த ஒரு க்ஷணத்துக்காக தான் வெங்கட்ராம ஐயர் உயிரையே கையில பிடிச்சிட்டு இருந்தார். எப்ப மகா பெரியவா வந்து எனக்கு சந்நியாசம் கொடுப்பார், நான் எப்ப துறவின்னு ஆவேன் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை காலமும் அவரு அந்த இடம் மடத்திலே, காஞ்சிபுரம் மடத்திலேயே தொண்டரா இருந்து வாழ்ந்துட்டு இருந்தார்.
அதற்கப்புறம் என்ன ஆச்சு பாருங்களேன், அந்த அதிசயம் தான் மகா பெரியவங்களால ஏற்பட்ட அந்த அதிசயம் என்னன்னா, அப்படி இருந்த அந்த வெங்கட்ராம ஐயர் அதற்கப்புறம் பயங்கர சுறுசுறுப்பாயிட்டாரு. சுவாமி கையால துறவரம் வாங்கின உடனே, சந்நியாசம் வாங்கின உடனேயே அவருக்கு உடல்நலம் எல்லாம் நல்லா தேறி போச்சு. தேறி நல்ல சுதந்திரமா, நல்ல சுறுசுறுப்போட அந்த காஞ்சி மடத்துல திரும்பவும் அவரு நல்ல பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தார். தொண்டருக்கான அத்தனை பணிகளையும் சுவாமிக்காக அவரு மேற்கொண்டிருந்தார் பாருங்க. அதுக்கப்புறம் இது எல்லாம் நடந்தது 1978ல. அதுக்கப்புறம் பாருங்க 1986ல மகா பெரியவாளே கூப்பிட்டு சொல்றார், பூதனூர் பாப்பா அப்படிங்கிறவரை கூப்பிட்டு சொல்றார், நம்ம வெங்கட்ராம ஐயர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பேரு திருவாரூர் சுவாமிகள்னு பெயர் ஆயாச்சு. சன்னியாசம் வாங்கின உடனேயே அவருடைய பெயர் திருவாரூர் சுவாமிகள் அப்படின்னு பெயர் ஆயாச்சு. எல்லோருமே திருவாரூர் சுவாமிகள் தான் கூப்பிடுவார். ஏன்னா அவர் துறவரம் கொண்டு பெரியவாளுக்கும் சரி, சிவபெருமானுக்கும் சரி, காஞ்சி காமாட்சிக்கும் சரி, அப்படி ஒரு வழிபாடும் வணக்கமும் நமஸ்காரமும் அப்படி பண்ணிட்டு இருந்தார் பாருங்க. அதனால மகா பெரியவா அந்த பூதனூர் பாப்பாங்கிற அவங்கள கூப்பிட்டு, அந்த பக்தரை கூப்பிட்டு திருவாரூர் சுவாமிகளை அழைச்சிட்டு நீ திருவாரூருக்கே போயிடு அப்படின்னு சொல்றார். என்ன காரணம் அப்படின்னா, நான் சொல்றத செஞ்சுக்கோயேன் அப்படின்னு அங்க இருக்கிற மடத்துல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார். 1986 உடனே அங்க போ, நீங்க திருவாரூருக்கு அழைச்சிட்டு போயிடு திருவாரூர் சுவாமிகளை அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் சுவாமிகளுக்கும் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி, நீங்க திருவாரூர்ல இருந்து சில காலம் நீங்க பக்தர்களுக்கு ஆசி வழங்கிண்டிருங்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி இந்த பூதனூர் பாப்பாங்கிற பக்தரையும் தொண்டரையும் அவரோடையே அனுப்பி வைக்கிறார் பாருங்க. அங்கே போய் சில காலங்களிலே திருவாரூர்ல போயிட்டு சில காலங்களிலேயே அவருக்கு உடல் நலம் குன்றி போகுது. உடல்நலம் கொஞ்சம் கொஞ்சமா குன்றி போகுது. சரியில்லாத போன உடனே அவருக்கு மகா பெரியவாளையே நினைச்சுட்டு இருக்காரு. ஏன்னா மகா பெரியவாளும் ஒண்ணுதான், சிவனும் ஒண்ணுதான், பெருமாளும் ஒண்ணுதான், அம்பிகையும் ஒண்ணுதான். யாருக்கு என்ன தோற்றம் வேண்டுமோ அத்தனை தோற்றமும் அவர் ஒரு உருவிலேயே நமக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது திருவாரூர் சுவாமிகள் சமாதி நிலை அடைய போகிறார் அப்படின்ன உடனே அவரை எங்க சமாதியாக அடக்கம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இடம் தேடி தேடி பார்த்தா பூதனூர் பாப்பாவுக்கு எந்த இடமும் கிடைக்கல. உடனே இடமும் கிடைக்கல. அதே சமயம் அவர் இப்படி ரொம்ப முடியாம இருக்க, அத பெரியவாளுக்கு தெரிவிக்கணும். அப்படி பெரியவாளுக்கு அவரா தெரிவிக்கணும், அவருக்கு தெரியாமலா அவர் இங்க அனுப்பினார். எந்த இடத்துல என்ன ஆகணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம பெரியவாளுக்கு தெரியாதா? இருந்தாலும் அவருடைய எண்ணப்படி திருவாரூர் சுவாமிகளை பற்றி அந்த பூதனூர் பாப்பா சந்திரசேகரேந்திர சுவாமிகள்னு சொல்லக்கூடிய நம்ம பெரியவா கிட்ட அந்த விஷயத்த காஞ்சி மடத்துக்கு சொல்றாங்க. உடனே மகா பெரியவா ஒன்னும் சொல்லல, பூதனூர்லயே நீ அடக்கம் பண்ணிட, பூதனூர்லயே சமாதி பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு பூதனூர் பாப்பாவுக்கு பூதனூர்லயே ஒரு இடத்த பார்த்த உடனே ஒரு இடம் கிடைச்சது. அங்க நம்ம திருவாரூர் சுவாமிகளுக்கு நல்ல ஒரு சிவனுடைய கைங்கரியத்தினால நம்மளுடைய பெரியவாருடைய ஆசீர்வாதத்தினால அந்த இடத்துல ஒரு சமாதி வைக்கக்கூடிய இடம் கிடைத்து எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. அதற்கப்புறம் அந்த பூதனூர் பாப்பா இந்த இடம் யாருது, யாரு நமக்கு கொடுத்தா அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். என்ன தெரியுமா, அந்த இடத்துக்கு சொந்தக்காரரே பூதனூர் பாப்பா தான் பாருங்க. அப்படியே அவரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கண்கள்ல தண்ணீரா வழியுது. என்னுடைய இடத்துல இவ்வளவு பெரிய மகான் திருவாரூர் சுவாமிகளே இந்த இடத்துல வந்து இப்படி அடக்கம் ஆயிருக்காரு அப்படிங்கிறதையும் மகா பெரியவா தெரிஞ்சுட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காளே அப்படின்னு நினைச்சு ரொம்ப 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 அப்படியே உணர்ச்சி மேலிட இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் பாருங்க. இப்படி மகா பெரியவாளுக்கு தெரியாமல் ஒண்ணுமே நடக்காது. நீங்க நினைச்சீங்கனாலே சரி, இன்று வரை அவர் இன்று இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எல்லா இடத்திலும் இன்று. இப்ப நான் இத பத்தி உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன், இந்த ஒரு வரலாற சொல்லின்னு இருக்கேன். ஆனா இந்த இடத்துலயே மகா பெரியவா கண்டிப்பா இருப்பா.
இந்த இடத்துல இருந்து நம்ம எல்லோருக்குமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள்ல இருந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு வரைக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஏன்னா மகா பெரியவா நம்மள பார்த்துன்னு தான் இருக்கா. இவ்வளவு மனம் உருகி இவா தெரிஞ்சவற்ற சொல்றா. இத தெரிஞ்சவற்ற சொல்றதையும் இத்தனை பேர் பார்க்கறாங்க, கேட்கறாங்க அப்படிங்கும்போது அவரு நமக்கான ஆசைகளை கண்டிப்பா நமக்கு கொடுத்திருப்பார் இல்லையா? ஹரஹர சங்கர, சிவ சிவ சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நாம் மீண்டும் பதிவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.